11க்கு 15 மெஷர்மெண்ட்ல ஸ்பேசியஸான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. 16க்கு 17 மெஷர்மெண்ட்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கிச்சன் கம் டைனிங் பார்த்தீங்க அப்படின்னா 9.5க்கு 15 மெஷர்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 9.5க்கு 10ங்க அட்டாச்சு டாய்லெட் அமைஞ்சிருக்கு. 10க்கு 16 மெஷர்மெண்ட்ல மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குதுங்க. கோயம்புத்தூர் டு மேட்டுப்பாளையம் ரோட்ல துடியலூர் பக்கத்தில் மணிகாரம் பாளையத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த அழகான சூப்பரான 2 BHK வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஒரு சூப்பரான ஃப்ரண்ட் எலிவேஷனோட இந்த வீடு வந்துட்டு நமக்கு வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரே வித் பிரவுன் கலர்ல பாத்தீங்க அப்படின்னா எலிவேஷன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு டோட்டலா 30க்கு 45 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல 1350 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 3 சென்ட் லேண்ட் ஏரியால இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சவுத் ஃபேசிங் பிளாட்ல ஈஸ்ட் ஃபேசிங் மெயின் டோர் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ உள்ள வரும்போதே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்டான ஸ்லோப்ல எம்எஸ்ல வந்துட்டு கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக உள்ள வந்ததுமே நல்ல ஒரு ஸ்பேசியஸான போர்ட்டிகோ கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோட மெஷர்மெண்ட் 11க்கு 15 அப்படின்ற மெஷர்மெண்ட்ல அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ போர்ட்டிகோ பாத்தீங்க அப்படின்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷெட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக போயிட்டு வர அளவுக்கு ஃபியூச்சரில் மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுற அளவுக்கு தான் வந்துட்டு நல்ல ஒரு நீட்டான ஷெட் பேக் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா பைப்லைன் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக வந்து பிளான் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி சம்ப் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. 10 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வால் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவுட்டர் ஸ்டேர்கேஸ் வச்சு இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டர் டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு கீழே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டெப்ஸ் கீழே வரக்கூடிய ஏரியாவில் யூபிஎஸ் பாயிண்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அவுட்டர் டாய்லெட்டுங்க 3க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்லாம் அமைஞ்சிருக்குது. இபி ப்ரொவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்ட்டிகோ ஏரியாவில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீட்டாக உட்டன் பாக்ஸ் போட்டு நீட்டாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோல இருந்தே ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் டைப்பில் வந்துட்டு ஒரு டீ கோட்டில் வந்து மெயின் டோர் வித் ஃப்ரேமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டோர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் சைடு வந்துட்டு கிளாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒன் வே கிளாஸ் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக நல்ல ஒரு சூப்பரான பேட்டர்னில் வந்து மெயின் டோர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க. 16க்கு 17 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இந்த லிவிங் ஹால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ ஃப்ரண்ட் டைப்பில் வந்து யூபிவிசி விண்டோ அமைச்சிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒரு கம்ப்ளீட்டாக வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டைப் விண்டோவே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பெரிய சைஸில் இருக்கிறதுனால 6க்கு 6 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு வென்டிலேஷன் வருதுங்க. இது பூஜா யூனிட்டுங்க. நல்ல சூப்பரான லேசர் கட்டிங் டிசைனோட உடனில் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக பார்த்திங்க அப்படின்னா மல்டிமீடியா டிவி யூனிட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பேஸ் யூனிட்டோட பேக்ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா வால்பேப்பர் வந்து நமக்கு ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலுங்க. 2க்கு 4 மெஷர்மெண்ட்டில் ஃப்ளோர் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. இப்போ பார்க்க போகிறது வீட்டோட கிச்சன் கம் டைனிங் ஏரியாங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9.5க்கு 15 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைஞ்சிருக்குங்க. 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டர் டாப்க்கு வந்து கிரானைட் வந்து லே பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ் மெட்டீரியல் சிங்க் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்ல தண்ணி உப்பு தண்ணிக்கு டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3x3 ஒரு யூபிவிசி விண்டோவும் 3x4 ஒரு யூபிவிசி விண்டோ அமைச்சு கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பேஷன் வந்து ஒன்று வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிச்சன் கம் டைனிங்லேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் பெட்ரூமோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 9.5க்கு 10 அப்படின்ற மெஷர்மெண்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சைடு வால் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வால்பேப்பர் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக கம்ப்ளீட்டாக வார்ட்ரோப் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டாச்சு டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு 4க்கு 7.75 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த அட்டாச்சு டாய்லெட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ வெட்டிஃபை டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. பிவிசி டோர் வந்து அட்டாச்சு டாய்லெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுபோக ஃப்ளஷ் டோர் வந்து பெட்ரூமுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அடுத்ததாக அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஏரியாவுக்கு நமக்கு சூப்பரான ஒரு ஹார்ச் டிசைனில் வந்துட்டு சிமெண்ட் மோட்டர்லேயே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது வீட்டோட மாஸ்டர் பெட்ரூமுங்க. இதனுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 10க்கு 16 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் அமைஞ்சிருக்குதுங்க. சிங்கிள் வால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டார்க் கலரில் வந்துட்டு டார்க் ப்ளூ கலரில் வால்பேப்பர் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுபோக 5x4 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் யூபிவிசி விண்டோ வென்டிலேஷன் பர்பஸ்க்காக அமைச்சு கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா வார்ட்ரோப் ஒர்க் எல்லாமே வந்து ரொம்ப அருமையாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டாச்சு டாய்லெட் பார்த்தீங்க அப்படின்னா 4க்கு 7.75 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் 10 ஃபீட் வரைக்கும் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் இந்த அட்டாச் டாய்லெட் அமைஞ்சிருக்குதுங்க. ஸோ டாய்லெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கம்ப்ளீட்டாக வெட்டிஃபை டைல்ஸ் தான் லே பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாலிங்க. நல்ல ஸ்பேசியஸாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஸ்பேசியஸான லிவிங் ஹால் கிச்சன் கம் டைனிங் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு கிட்ஸ் பெட்ரூம்னு ரொம்ப அழகாக வந்து இந்த வீடை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வழியாக நம்ம மேலே போனோம் அப்படின்னா ஸ்டெப்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக ஃப்ளோர் ஃபினிஷ் பண்ணி சிமெண்ட் மாட்டர் வச்சு ஃபினிஷ் பண்ணி அதுக்கு மேலே ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்ட் ரயில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட்டாக பேரப்பட் வால்லே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பிரிக் வால்லிங்க.
ஸோ மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் டெரேஸ் ஏரியாங்க. ஸோ இதில் ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக பார்த்திங்க அப்படின்னா பில்லர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு டம்மி காங்கிரீட் போட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வந்துட்டு 2000 லிட்டரில் ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க் நல்ல தண்ணி உப்பு தண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஸ்டோன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா டேப் கனெக்ஷன் இருக்குதுங்க. ஸோ சுற்றியுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியாக்குள்ளே பக்கத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 500,000 வீடுங்க வந்து குடியிருக்கிறாங்க. நல்ல ஒரு ஹில் வியூவோட இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க. இதனுடைய பட்ஜெட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோவில் எதனால் பட்ஜெட் வந்து மென்ஷன் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ கால் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரீ டைமில் இந்த வீடியோ விசிட் பண்ணுங்க.